சிஎஸ்கே மும்பை அணிகளுக்கு பெரிய ஆப்பு வைத்த பிசிசிஐ ஆர்டிஎம் ரிட்டன்ஷன் குறித்த முடிவு. அடுத்த ஆண்டு நடைபெறும் ஐபிஎல் போட்டிக்கான வீரர்களை தேர்வு செய்வதற்காக மெகா ஏலம் வரும் டிசம்பர் மாதம் நடைபெற உள்ள நிலையில், அதற்கு முன்பு ஒவ்வொரு அணியும் எத்தனை வீரர்களை தக்க வைத்துக் கொள்ளலாம் என்பது குறித்தான முடிவை பிசிசிஐ விரைவில் அறிவிக்க இருக்கிறது. பொதுவாக முன்பு நடைபெற்ற மெகா ஏலங்களில் 4 வீரர்களை தக்க வைத்துக் கொள்ளவும் 2 ஆர்டிஎம் கார்டுகளை பயன்படுத்தி மேலும் 2 வீரர்களை வாங்கிக் கொள்ளவும் பிசிசிஐ அனுமதி அளித்திருந்தது. இந்த சூழலில் வரும் மெகா ஏலத்திற்கு முன்பு எத்தனை வீரர்களை தக்க வைத்துக் கொள்ளலாம், ஆர்டிஎம் கார்டுகளை எத்தனை வழங்கலாம் என்பது குறித்து பிசிசிஐ ஆலோசனை கூட்டம் ஒன்று நடத்தியது. இதில் பங்கு பெற்ற அணி நிர்வாகிகள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கருத்தை கூறினர். எனினும் பெரும்பாலான அணிகள் 5 வீரர்களை தக்க வைத்துக் கொள்ளவும் 3 வீரர்களை ஆர்டிஎம் கார்டு வைத்து மீண்டும் வாங்கவும் அனுமதி அளிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருந்தார்கள். ஆனால் இதற்கு சில அணிகள் ஒப்புக்கொள்ளவில்லை. இதனால் இது குறித்து இறுதி முடிவு எடுக்க பிசிசிஐ காலம் தாழ்த்தி வந்தது. இந்த சூழலில் இம்முறை மெகா ஏலத்தில் ஆர்டிஎம் கார்டு முறை பயன்படுத்தப்படாது என்ற தகவல் வெளியாகியுள்ளது. அது மட்டுமல்லாமல் முன்னணி வீரர்கள் வெறும் 5 வீரர்களைத்தான் தேர்வு செய்ய முடியும் என்ற எண்ணிக்கையையும் பிசிசிஐ இறுதி செய்ய உள்ளதாக கிரிக்கெட் வட்டார தகவல் தெரிவிக்கின்றது. இந்த 5 வீரர்களில் எத்தனை வெளிநாட்டு வீரர்கள் அல்லது 5 வீரர்களுமே உள்ளூர் வீரர்களாக இருக்கலாமா என்பது குறித்து பிசிசிஐ என்ன முடிவு எடுக்கப் போகிறது என்பதை ரசிகர்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றனர். மெகா ஏலத்திற்கு முன்பு வெறும் 5 வீரர்களை மட்டும்தான் தேர்வு செய்ய முடியும், ஆர்டிஎம் வசதி கிடையாது என்ற அறிவிப்பு வெளியானால் அது சிஎஸ்கே, மும்பை இந்தியன்ஸ், சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் மற்றும் கொல்கத்தா போன்ற அணிகளுக்கு அது பெரிய இடியாக வந்து விழும். ஏனென்றால் இந்த அணிகள் காலம் காலமாக வீரர்களை வளர்த்து ஒரு அணியை கட்டமைத்திருக்கிறது. இப்போது வெறும் 5 வீரர்களைத்தான் அதில் தேர்வு செய்ய முடியும் என்றால் ஒட்டுமொத்த அணியும் உடைய வாய்ப்பிருக்கிறது. பிசிசிஐயின் இந்த முடிவுக்கு ஐபிஎல் அணிகள் எதிர்ப்பு தெரிவிக்க வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது. எனினும் இது குறித்து அதிகாரப்பூர்வ தகவல் விரைவில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நன்றி. இந்த பதிவுகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.